வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மண்டே 23/2024. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் இருக்கும் வீடியோ போட்டு. என்ன ரீசன்னா போடலை, அவ்வளோதான் ரீசன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. லைட்டாக ஒர்க் அவுட்டும் கரெக்டாக பண்ண முடியல. ஓகே தான், பெட்டர் தான். எதனால் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இன்னும் 40 days இருக்குது என்னோடய நெக்ஸ்ட்டு ஷோவுக்கு. அதனால் அதை அப்படியே ஃபுல்லாக விலாகாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. அதே மாதிரி இப்போ டைம் பார்த்தா ஒரு 5:30 ஆச்சு. மண்டே 5:35. இப்போ நான் என்னோடய குக்கிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ அப்படியே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஜிம் போய்ட்டு விலாக் பண்ணலான்ட்டு. ஆக்சுவலாக வீடியோலாம் ரெகுலராக பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். ரெகுலராக தான் போயிட்டுருந்துச்சு. பட் என்னென்னா அப்படியே அந்த ஒரு 1-2 weeks பிரேக் எடுத்தேன். அப்புறம் அந்த பிரேக் அப்புறம் தான் ஆக்சிடெண்ட். அதாவது August 11 தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. பெருசாக இல்லைனாலும் இந்த கை இதெல்லாம் வந்து என்னால் லிஃப்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த ரிஸ்ட் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து லிஃப்டே பண்ண முடியாது. இந்த இடம் இல்லை, இந்த தம் இன்னும் பாருங்கள் வளைஞ்சிருக்கும். இது கீழே இந்த ஷோல்டர் வரைக்கும் அதோட இம்பேக்ட் வந்து நேராக அடித்த இம்பேக்ட் அது. சரி, அதை கொண்டு அந்த காரணத்தை சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 40 days அவுட் ஃபார் மை ஷோ. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் மீலே பார்த்திங்கன்னா சிக்கன் தான் இருக்கும். ஏன்னா நிறைய சாப்பிடுவேன், அதனால் சிக்கனும் ரைஸ் தான் என்னோடய ஃபஸ்ட் மீல். அவ்வளோதான், 2 தான் மெயின் ரோல் ஃபுட்டில். இதுக்கப்புறம் போயிட்டு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, கிளைண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9-9:30 மேலே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா வீடியோ கரெக்டாக எடுக்க முடியாது, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஈவினிங்னா ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஒரு 1-2 இந்த டைமில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எவ்வளோ சிக்கன் வச்சு ஒரு 5-10 minutes இருக்குமா? 10 minutes அவ்வளோதான், முடிஞ்சு, ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி. நீ குக்கர் இது வந்தால் நீ போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, குக்கர் கொஞ்சம் கோளாறு பண்ணும். லைக் குக்கர் தான் அமேசான் பிக் பில்லியன் டே ஃபெஸ்டிவல் டேல தான் இன்னும் 2 குக்கர் வாங்கணும். ஒன்று ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பாடி பில்டிங்கோ இல்லை ஃபிட்னஸ் காம்படிஷன் அந்த மாதிரி எடுத்தால் தயவு செஞ்சு ஒரு ரூம் எடுத்துருங்க தனியாக. ஏன்னா மைண்ட் எப்போ ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி க்ளோசர் டு ஷோ இல்லை, அப்போ வந்து நீங்கள் இன்னுமே ஒர்க் பண்ணி ஆகணும். அதுவும் எல்லாத்துக்கும் அது மாதிரி சூட் ஆகாமல் தெரில. ஆனால் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் பண்ணலாம், பண்ணுனா சரி, அவ்வளோதான். பண்ணால் மட்டும் இருக்காதிங்க. எதுவும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், பிடிச்சது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் லைஃப்பில். அதுதான் வந்து லைஃப்பில் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் ஷியோராக. அதாவது ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிவார்டு கண்டிப்பாக எப்போ வந்தாலும் இருக்கும். ஆனால் என்ன, ஒர்க் பண்ணணும், டைம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நீங்கள் டைம் கொடுக்காம சும்மா இந்த இயரில் இதை முடிக்கணும், அடுத்தது இது பண்ணணும், எதுனாலும் சொல்கிறேன். லைஃப் மோட்டிவேஷனாக காலையிலேயே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டு தெரிஞ்சுக்கிங்கடா எவனா இருந்தாலும், அவ்வளோதான்.
உள்ளே போகிறது மட்டும் தான் காட்டுவேன், குளிக்கிறதுலாம் காட்ட மாட்டேன். கட்டு தான். அவ்வளோதான், குளிச்சாச்சு. மைக்கோடையே குளிச்சான்னு கேட்காதீங்க. குளிச்சுட்டு இதே மாதிரி வந்து அங்கே கேமரா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாய்ஸ் ஓவர். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆனால் என்ன பண்ணியே ஆகணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் வாஷிங் போட்டுறணும். நான் தான் பண்ணுவேன். ரைஸ் வந்து குக்குட் ரைஸ் இல்லாமல் ட்ரை ரைஸாகவே மெஷர் பண்ணிட்டேன். 100 கிராம் ரைஸு, ட்ரை ரைஸு. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன் ரெண்டாக. எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுவோன்னா ஒரு 150 ஆர் 160. ஆமாம், ஸ்ப்ளிட் பண்ணி இது அடுத்த அடிக்கு வந்துட்டு ஒரு அடியை போடுவோம்ல, இதுக்கு சூடாக வேறு. என்னடா காலையில் எழுந்துச்சி குக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரொட்டீனான்னு கேட்கலாம். இதுதான் பண்ணி ஆகணும். பிடிச்சிருக்கு, பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ரெஸ்ட் ரூம்லேயே விட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வாட்ச ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா, எல்லாமே பண்ணணும். ஒரு வழியில் பண்ணால் தான் எல்லாம் கிடைக்கும், எதுனாலும் கிடைக்கும். பிடிச்சது ஏதாவது ஒரு சிம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே ஒரு வேலைக்கு போனாலும் கடைசியாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பிடிச்சது பண்ணணுன்னு தான் வருவீங்க. அதுக்கு பிடிச்சது கஷ்டப்பட்டு பண்ணி பிடிச்சி ஒரு செட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி தான் பாருங்களேன். எனக்கு அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் விட. அவ்வளோதான், மீல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மல்டிவிட்டமின், ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில் காலைல போட பிடிக்காது. அது வந்து ஒரு இது வரும், ஏப்பம் வந்துட்டே இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஃபிஷ் ஆயிலோட ஸ்மெல் வரும். அதனால் மோஸ்ட்டாக போட மாட்டேன். அப்புறம் டெய்லி அப்படியே காலையிலே போடணும் அப்படின்னு சொல்லி திட்டினதுலேருந்து காலைல போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அவ்வளோதான், போட்டாச்சு. ஷூவு அடுத்து நெக்ஸ்ட்டு பேக்கிங்கு. ஷூ வந்து ஒரு 3 ஷூ இருக்குது. த்ரெட்மில்க்கு ஒரு ஷூ யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாக்ஸு, ஒரு டவலு, அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரிப்புக்காண்டி நான் இது பண்ணுவேன், லிஃப்டிங் ஸ்ட்ராப்ஸு, ஒரு பாலு, ஆங்கிள். சும்மா ஃபுட்டில் போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பேன். உருட்டுவேன், எனக்கு பிடிக்கும், உருட்டுவேன், அவ்வளோதான். அப்புறம் மொரட்டு சாவி, என்னோடய வே ப்ரோட்டீனோட ரூம் சாவி, அது ஸ்டூடியோவோட சாவி. அதில் வந்து வே ப்ரோட்டீன் நிறையா கிடைக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்கும். யாருக்காலும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், வந்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க வரவங்க. யாருக்கெல்லாம் வேலையோ டிஎம் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கு பார்சல் அனுப்பிடுறேன். அவ்வளோதான், இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். அப்புறம் என்னோடய ப்ரீ 7th கீரு. இது எப்படி இருக்குன்னா, டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட்டு, சரி ஒர்க் அவுட் நல்லாயிருக்கு. என்னோடய ஃபேவரட் டோட்டல் வார் தான். டோட்டல் வார் ஜாலியாக இருக்கும். எடுத்தால் வந்து இந்த 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் அந்த ஒர்க் அவுட் நல்லா சூப்பராக இருக்கும். அது இது கிராஷ் அடிக்கலை, ஆனால் டேஸ்ட் நல்லா இல்லை. இருக்குது, வச்சுருக்கேன் டோட்டல் வார் ஒரு பேக்கப்பு. இடபிள்யூ போட சொன்னால் என் கோச்சிட்ட டோட்டல் வார் போட்டு மாற்றி போட்டேன்டா அப்படின்ட்டாரு. வேறு வழி, அதையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இடபிள்யூ வந்துடும்.
இடபிள்யூ பிசிடபிள்யூ ஏதோ ஒன்று வரும். சரி ஓகே, அப்படியே தலைக்கில் ஆயில் போட்டு ஒரே நிமிஷம் வாஷ் பண்ணி வைக்கணும். சாப்பிட்டல அது ஹூடி போட்டு இது பண்ண. ஐயோ வாட்ச் மறுபடியும் எடுக்கலையா? ஓகே, என்னென்னா நீங்கள் பண்ணுறத நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. தெரிஞ்சும் பண்ணாமல் இருப்பேன் தெரியுமா? அப்போ என்ன பண்ணலாம்? சொல்லிகிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. சொன்னாலும் பண்ண மாட்டானுங்க. ஒன்றும் இல்லை, நீ தனியாக இருக்க அதனால் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. மோஸ்ட்டாக நானே தான் பண்ணுவேன். எனக்கு வேறுங்கிற ஒர்க்கு அது எனக்கு அது எனக்கு அது பண்ணுறதுக்கு பிடிக்கும், அதனால் நான் பண்ணுவேன். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காலையிலேயே மோட்டிவேஷன் மாதிரி இருக்கா, இல்லை மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறேன்னான்னு தெரில. ஏதோ ஒன்று என்னோடய டெய்லி ஒரு ரொட்டீனை கொஞ்சம் விளாக் பண்ணலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு தான் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா காசெல்லாம் என்ன பண்ணுவேன், அப்படியே இறச்சிடுவேன் ரோட்டில். நல்லா இருக்குல்ல கேட்க? அப்படித்தான் எனக்கு இருக்கும் பண்ணணுன்னு. நமக்கு நடக்கிறது தான் நடக்கும். எவ்வளோ உளறிட்டு இருக்கிற காலையிலேயே. ஓகே, விலாகை இது பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிறது, பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜிம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கலாம், ஆனால் என்ன இந்த காப்பிரைட்ஸ் போட்டு பிரச்சனை பண்ணுறானுங்க. நான் போடுறது ஏதோ ஒரு வீடியோ யூஸ் போடினாலும் காப்பிரைட்டாக ஆகாது இருக்கணும்ல. ஓகே, அதுதான் ஜிம் கிளம்பியாச்சு. நான் ஜிம் போயிட்டு கண்டினியூ பண்ணுற. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே, ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோதான், ஜிம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் கார்டியோ முடிச்சுட்டு டைம் ஒரு 11:30 ஆச்சு. இப்போ தான் கார்டியோ முடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு ஹைடே காலைல தான் சொன்னார் கோச், மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் பார்க்கல. ஏன்னா ரைஸ் 150 கிராம் வரும், அப்புறம் ப்ரெட்டு, நியூட்டெல்லா, ஜாம் இதெல்லாம் வரும். இன்றைக்கி சூப்பராக இருக்கும், பார்ப்போம். சரி, அதெல்லாம் ரெடி பண்ணுறேன். போயிட்டு சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை தொடங்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா அடித்து ஊற்ற வேண்டியதான். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர். இதெல்லாம் என்னோட ரேஷியோ, உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. செட் ஆகுனா நீங்கள் போட்டு பார்த்து தான் தெரியும் எப்படி செட் ஆகும். அப்புறம் பெப்பர், அதுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் பெப்பரு. அதான் மேரினேட் பண்ணிவிட்டு சால்ட்டு 2 பெரிய பிஞ்சு கிடையாது, இந்த சைஸில் ஒரு 2. இதை வேணால் 2 நாளைக்கு தேவையான ஸ்டாக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லை ரூமில் இப்போது, இருந்தால் 4 டேஸ் தேவையானது பண்ணிடுவேன். ஒரு 500. ஓகே, $500. அவ்வளோதான், சிக்கன் ரெடி. நீ இது மார்னிங் குக் பண்ணால் மட்டும் போதும். ஹைடே 200 கிராம் ப்ரெட்டு. எதுக்குன்னா ஃபுல்லாக நட்டல்லா, என்னடா சம்பவம், நட்டல்லா ஜாமுன் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து நீ சாப்பிடுவேன், அதனால் முன்னாடியே ஃப்ரீயாக பேக் பண்ணி வச்சுக்கிறேன். நட்டல்லா வந்து எவ்வளோ கிராம் மொபைலில் தான் பார்க்கணும். நுட்டலா வந்து 40 கிராமு, ஜாம் 40, ரெண்டையும் போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்க வேண்டியதான். இன்னைக்கு மொரட்டு ஹைடேவாக இருக்கே, ஜாலியாக இருக்கே. என்னென்னா வீக்லி 2 டைம்ஸ் ஹைடே வரும். அந்த ஹைடே எப்போ வரும், அந்த ஜாமு நுட்டெல்லாம் எப்போ சாப்பிட்லான்ட்டு தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஏன்னா ஷோடே வந்துடுச்சு, 40 டேஸ் தான் அவுட்டு. இதெல்லாம் சொர்க்கம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. 2 இயர்ஸாவது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அந்த நல்லா இருக்கு கிடைக்கும். ப்ரெட்டே சொர்க்கமாக இருக்கும், ப்ரெட்டே சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ஆஹா, சீரியஸ்லி ஏடா சும்மா தொட்டாலே 8 கிராம்ஸ் வந்து நிற்கிது. $40 கிராம்ஸ்னா 4 ப்ரெட்டுக்கு 10 போட்டு பிரிச்சுருவேன் ஃபுல்லாக. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒண்டர்ஃபுல் ஐடே ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம். அப்புறம் சாப்பிடுவோன்னு இருக்கு. சரி, ஓகே, முடிச்சுட்டு காட்டுறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன்ல, அதனால பசி வந்துடுச்சு. சாப்பிட்றேன். சாப்பிட்டு இது ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுப்பேன். பேக்கப் பண்ணி வச்சுருவோம். வேலையை முடிச்சுட்டா ரிலாக்ஸாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்தோம்னா அப்புறம் மறுபடியும் அந்த வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, நான் போய் சிக்கனை பக்கத்தில் நம்ம ஜிம் ப்ரோ இருக்கார், அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு
எவ்வளோ டைம் எவ்வளோ 12 ஆச்சு. ஒரு 2:30 வரைக்கும் ஒரு ஸ்லீப்பு போடணும். 2:30 to 3 அது வரைக்கும் ஒரு ஸ்லீப் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் போயிடலாம். நான் ஜிம் போயிட்டு அடுத்து ஒர்க் அவுட் விலாகை ஆட் பண்ணுறேன். பாய். அவ்வளோதான். பவர் நேப் முடிஞ்சு ஜிம் வந்துட்டேன். ஃபுல் டே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் முடிஞ்சு புல்லப்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டில் பார்க்குறேன். செட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப் செட்டு. ஓகே. செகண்ட் செட்டு, சாரி ஃபஸ்ட் செட்டு T-bar row. Come on. Second set. ஹலோ. ஓகேங்கக்கா. ஓகேங்கக்கா. அக்கா ஒன்றும் இல்லைங்கக்கா எனக்கு. ஆ சரிங்கக்கா. ஃபஸ்ட் செட்டு 14 reps. Wide grip lat pull down. Pain. சாவடிக்குது.
அவ்வளோதான், ஒர்க் அவுட் ஓவர். டுமாரோ மீட் பண்ணுறேன். பாய்.